வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதுல பயிற்சி 2ல் 2ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் எதை பயன்படுத்தணும்? அடிப்படை எண்ணியல் தேற்றம். அடிப்படை எண்ணியல் தேற்றம் பகா காரணியை பிரிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீ போமா மற்றும் மீ போவா கண்டுபிடிக்க போறோம். முதல்ல பகா காரணியை பிரிச்சிடலாமா? முதல் நம்பர் என்னது? 408. 8ல முடிஞ்சிருக்கு, 2 மடங்கா பென்சில் 2 கொண்டு வகுக்கலாம். இந்த இடத்துல 4 2 4 0 அப்படியே வந்துடும். 8 இருக்கு, 4 2 8. திரும்ப நம்ம 2 பயன்படுத்த பாருங்க. ஓ 2 2 0 அப்படியே வந்துடும். 2 2 4. திரும்ப 2 பயன்படுத்தலாம் பாருங்க. என்ன வந்துடும்? 10 I 2 10. இங்க என்ன வந்துடும்? 1 வந்துடும். இப்போ 3 பண்ணலாமா பாருங்க. 5ல ஒரே ஒரு 3 தான், மிச்சம் 2. இங்க வந்தா 21. 7 3 21. இது வந்து 17 வந்து பகா எண் தான். அப்போ 17 1 17 முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? 170. இதையும் நம்ம பகா காரணியை பிரிச்சிடலாமா? இங்க 0 இருக்கு. 5 பயன்படுத்தலாமா பாருங்க. 5வது வாய்ப்பாடு. அப்ப என்ன செய்யலாம்? 3 5 15. 17ல 3 5 15, மிச்சம் 2. இங்க வந்து என்ன வரும்? 20. 20ல எத்தனை 5? 4 5 20. சரியா? இப்ப 2 பண்ணலாமா பாருங்க. 2 பண்ணா 17 2 34. இப்ப இங்க என்ன செஞ்சுக்கலாம்? 17 வாய்ப்பாடு தான். 1 17 17. இப்ப எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோமா? முதல் நம்பர் பாருங்க, 408. இது எப்படி எழுதலாம்னா, 2 எத்தனை தடவை? 3 தடவை இருக்கா? 2 அடுக்கு 3 பெருக்கல் 3 வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்கு, பெருக்கல் 17 ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது 170 பாருங்க, எப்படி எழுதலாம் பாருங்க. 2 ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது 5 ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. 17 ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. இப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சிடலாமா? மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம். சரியா? இதுக்கு பேர் என்னது? எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி காரணிப்படுத்தின பிறகு இருக்கிறதுல என்ன எடுத்துக்க வேண்டியது? பெருசா எடுத்துக்கணும். இருக்கிறதுல பெருசு. அப்ப பாருங்க, இங்க 2 இருக்கு, 2 அடுக்கு 3 இருக்கு. எது பெருசு? 2 அடுக்கு 3 தான் பெருசு, அதை எடுக்கணும். பெருக்கல் 3 இருக்கு, 3 தான் பெருசு, அப்ப 3 எடுக்கணும். 5 இருக்கு, அதான் பெருசு, 5 எடுக்கணும். இங்கேயும் 17 தான், இங்கேயும் 17 தான், அப்ப 17 தான் பெருசு, அப்ப 17 எடுத்துக்கலாம். இது சுருக்கிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க. எல்சிஎம் கிடைச்சிரும். 2 அடுக்கு 3 8, 3 அப்படியே வந்துடும், 5 அப்படியே வந்துடும், 17 அப்படியே. இதெல்லாம் பெருக்கிடலாமா? 8 3 24. 24 5 பெருக்குனா 120. இதை எதை கொண்டு பெருக்கணும்? 17 கொண்டு பெருக்கணும். புரிஞ்சுதா பாருங்க. 8 3 24, 24 5 பெருக்கணும் 120, 120 17 பெருக்க போறோம். முதல்ல 7 கொண்டு பெருங்க. 0 7 2 14, 14க்கு 4 மிச்சம் 1, 7 1 7, 1 கூட்டினா 8. 1 கொண்டு பெருங்க. 1 0 0, 1 2 2, 1 1. கூட்டிடலாமா? 0 4 8 2 10, 10க்கு 0 மிச்சம் 1 2. அப்போ 2040. இதான் என்னது? நமக்கு தேவையான மீ போ மா, மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம். சரியா? அதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது மீ பெரு பொது வகுத்தி ஜிசிடி ஹெச்சிசிஎஃப் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்ப என்ன செய்யணும்னா, இந்த காரணிகள்ல பொதுவா இருக்கக்கூடியதுல சின்னதை எடுக்கணும். பொதுவா இருக்கக்கூடியதுல சின்னது. இங்க 2 அடுக்கு 3, இங்க 2. எது சின்னது? பொதுவா 2 இருக்கு. எது சின்னது? 2 தான் சின்னது. அப்ப 2 எடுக்கணும். பெருக்கல் 3 இங்க மட்டும் தான் இருக்கு, இங்க இல்ல, வராது. 5 இங்க மட்டும் தான் இருக்கு, இங்க இல்ல, வராது. பொதுவா 2லயுமே இருக்கணும். பாருங்க, இங்கேயும் 17, இங்க 17. 17 பொதுவா இருக்கா? அப்ப 17 வந்துடும். 2 பெருக்கிடலாமா? 2 17 34. இதான் என்னது? நமக்கு தேவையான மீ போ வா. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.